வணக்கம் பொடி தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சரிங்களா? நிறுத்தல் குறியீடு 2 கிளாஸ் நம்ம பார்க்கணும். அதில் ஒரே கிளாஸாக நம்ம பார்த்துட்டோம், நம்ம ஷெடியூலில் இருக்கிறது அப்படின்னோம். இன்றைக்கி அதனால் அந்த கிளாஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் 7 அதில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம், உங்களுக்கே தெரியும், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதில் யூனிட் 7ல் 15 கேள்வி நம்ம புக்கில் இருந்து கேட்குறாங்க சரிங்களா? புக்கில் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் கேட்குறாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அனலைசிங் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? 15 மார்க் புக்கில் இருந்து தான் வருதா இல்லை அவுட் சோர்ஸ் எதுவும் போதா அப்படிங்கிற உங்கள் டவுட்டுக்கான வீடியோ தான் இது சரிங்களா? ஏன்னா மற்ற 85ங்கிறது இலக்கணம், இது உரைநடை அப்படிங்கிறனால எங்கேருந்து கேட்குறாங்க, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. இதுக்கான பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா புக் ப்ரூஃப் பார்த்துருவோம். இது 7/3/2026 டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நடந்தது சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதில் 15 கேள்வி கேட்குறாங்க சரிங்களா? ஓவராலாக இந்த தலைப்புக்குள்ளே தான் கேட்குறாங்க. திருக்குறள்லேருந்து 5 கேள்வி சரிங்களா? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அறநூல்னா 2லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் இந்த தலைப்பெல்லாம் கொடுத்துருப்போம், உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த தாராபாரதி, இந்த முடியரசன், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களை 2லேருந்து 3 கேள்வி வரும். அறநூல்கள்னால் 2லேருந்து 3, தாராபாரதி இவங்க எல்லாரும் படித்தா ஒரு கேள்வி, அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். அதை தான் இங்கே நான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்போது உங்களுக்கு பழைய புக்கு சரிங்களா? பழைய புக்லேயும் இருக்குது, புது புக்லேயும் இருக்குது சரிங்களா? ஆனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக என்ன இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா புது புக்கு சரிங்களா? 9th புது புக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நூல்வெளியை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சரிங்களா? நூல்வெளிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது உரைநடை. ஸோ அதனால் ரொம்ப நூல்வெளி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், எந்த ஒரு பாடல் வரியாக இருந்தாலும் சரி, ஒரு நபர்களை படிக்கிறா இருந்தாலும் நூல்வரி கண்டென்ட் தான் படிக்கணும் சரிங்களா? அது மாதிரி தான் இங்கே இந்த கரண்ட் சிலபஸ் 2026 இப்போ மார்ச் மாதம் நடந்துச்சு இல்லைங்களா? எக்ஸாம் டிஎன்பிசியோட சிலபஸ் பேஸ் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார், இந்த மாதிரி டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் சரிங்களா? காரியாசன். இது நூல்வெளியிலேருந்து தான் வந்திருக்கு சரிங்களா? டேரெக்டாக இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சியிலேருந்து கேட்டுருவாங்க. முதுமொழி காஞ்சிங்கிறது நம்மளுக்கு பழைய புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக படிக்கணும் சரிங்களா? புது புக்கில் எங்கே இருக்குது, பழைய புக்கில் எங்கே இருக்குது, அந்த மாதிரி ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு திரிகடுகம் எடுத்துக்கோங்க. திரிகடுகம் நம்ம சிலபஸில் இருக்குது, ஆனால் புது புக்கில் திரிகடுகம் கிடையாது, பழைய புக்கில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ஒரு சேர எல்லாமே படிச்சுக்கணும். அதே மாதிரி தான் முதுமொழி காஞ்சியும் சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சிக்குமே பாருங்களேன், அவங்க நூலோட ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. அதுவுமே 7th ஓல்டு புக்கில் இந்த ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதிலிருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. மெயினாக எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் சரிங்களா? இது 7th ஓல்டு புக்கில் இருக்குது. இதுவுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க முடியரசன். இவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல இந்த நூல் வெளிய ஆசிரியர் குறிப்பு இதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரின் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கவியரசுன்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது யார் கொடுத்தா அப்படின்னா அந்த பரம்பு மலையில் இருக்கிறவங்க தான். பரம்பு மலையில் ஒரு விழா நடந்திருக்கும். அது குன்றக்குடி அடிகளாரும் அங்கே வந்திருப்பாங்க. அப்போ முடியரசனுக்கு கவியரசு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆசிரியர் குறிப்புங்கிற இடத்துல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாராபாரதி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாரதம் நன்றைய நாற்றங்கால் இருக்குது. இது 6th நியூ புக்கில் இருக்குது. இது என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா தாராபாரதியின் இயற்பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே இந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, நூல்வெளியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இப்போ குரூப் 4 குரூப் 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, குரூப் 2 அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் பாடல் வரி வரலாம், அவுட் சோர்ஸ் போகலாம், எங்கேனாலும் போகலாம் சரிங்களா? ஆனால் குரூப் 4 அப்படிங்கும்போது புக்கில் இத்தனை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இருக்குது சரிங்களா? எல்லாமே அவுட் சோர்ஸ் போச்சு அப்படின்னா அதை கேஸ் போடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் கொஷின்ஸ் இப்போ
தமிழில் 100 கேள்வியா, 100 கேள்வியில் மினிமம் ஒரு 70% சரிங்களா, 70% வந்து புக்கில் இருந்தால் எடுக்கணும். மிச்ச 30% வந்து அவுட் சோர்ஸ் போகலாம். அப்போ அந்த 70%க்கு என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் முடிச்சிருக்கணும் புக்கில் உள்ளதை. அதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் ப்ரூஃப் போடுறோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பாருங்கள், பாரதிதாசன். இதுவுமே அவங்களுக்கு வந்து நூல்வெளியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1891 ஏப்ரல் 29 பிறந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவனைய பாவனார் சரிங்களா. இதுக்கு வந்து தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம 10th புக்கில் நியூ புக்கில் இருக்குது. ஆனால் இதில் இந்த பாடம் ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த நூல்வெளியை மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும் சரிங்களா. இந்த நூல்வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தரவா A to Z வந்து படிச்சிருங்க. ஏன்னா இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, அதையும் இருக்கும், ப்ளஸ் வந்து இங்கே கலர் இல்லாமல் இருக்கா, இது நான் ஹைலைட் பண்ணது. அதனால் என்ன எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நூல்வெளியிலே வந்து நம்ம தரவாக ஒரு வரி விடாமல் வரி வரியாக படிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து எப்படி கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் சரிங்களா. பெருஞ்சித்திரனாரில் இவங்க தான் தேவனைய பாவனார் தான், அதை தான் கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து சொல்வளம் மிக்கவர், அது நம்ம பார்த்துட்டோம்ல, அதே தான் திரும்பியும் சரிங்களா. தமிழ் சொல்வளம்னாலே நம்ம தேவனைய பாவனார் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில நேரம் 2 பேருமே கேட்டுருவாங்க சரிங்களா. இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் எப்படி இருக்கும்னா, தேவனைய பாவனார் பெருஞ்சித்திரனார் இவங்க 2லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த கொஷினில் எடுத்தனே மேலே ஒரு கண்டென்ட் இருக்கா, நுழையும் முன் அப்படின்ற இடத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி எல்லாமே நம்ம படிக்கணும் பாக்ஸ் கண்டென்ட்டில். அதுக்காண்டி பாடத்துக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் பாடமாக படிக்க வேண்டாம், அது நூல் குறிப்பு நுழையும் முன் இந்த மாதிரி பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஹைலைட் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் பாவலர் பெருஞ்சித்திரனார் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனைய பாவனார். இவங்க 2 பேரும் ஒரு பேர். இவங்க 2 பேரில் ஒரு கேள்வி வரும் தான் நம்ம பார்த்தோம். சில இடத்துலலாம் இந்த எக்ஸாமில் 2026 மார்ச்சில் 2 பேருமே கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரையும் கேட்டிருக்காங்க, பாவனாரும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து 2 வரும்னு சொல்ல முடியாது இவங்களில் அவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றியவங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாவலர் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் யாதுன்னு கேட்கும்போது என்ன அப்படின்னா, துரைமாணிக்கம் அப்படின்ற இடத்துல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி எழுதினவர் தான் இவர் பெருஞ்சித்திரனார். இவரோடது வந்து நூல்வெளி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கும்போது நூல்வெளியை வந்து படிங்க. நீங்கள் எந்த புக்கனாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா. எந்த புக்கனாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் அந்த புக்கில் வந்து எந்த இடத்துல படிக்கணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து ஊவேசா வந்து இப்போ நம்ம சிலபஸில் ஊவேசா அப்படின்றது ஒரு தனி ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஏன்னா அவரது இல்லாமல் வந்து நம்ம படிச்சிருக்கவே முடியாது. அதை வந்து கேட்டிருக்காங்க. ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்தவர் யாருன்னா ஊவேசா. இவர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதில் 12th புக்லேயும் இருப்பார், 6th புக்லேயும் இருப்பார். ஆனால் 6th புக்கில் தான் இவருக்குன்னு ஒரு சாப்டர் இருக்கும் சரிங்களா. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த இதில் வந்து நூல்வெளின்றது அவ்வளவா இருக்காது. ஆனால் இவரை பற்றி இவர் என்னென்னலாம் பண்ணார், இதை வந்து நீங்கள் தரவாக A to Z படிச்சுக்கணும். ஏன்னா எப்படி கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு பாடனால நீங்கள் எல்லாம் தான் படிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கலர்ஃபுல் அப்படிலாம் கிடையாது. இது வரி வரியாக படிச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன இருக்குது, திராவிட மொழி. இது வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கு நியூ புக்லேயே இருக்குது, ஓல்டு புக்லேயே இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. ஆனால் மெயினாக இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ளூ பிரிண்ட்டுமே 9th நியூ புக்கில் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நம்ம ஓல்டு புக் வந்து இதில் இல்லாத மட்டும் ஒரு சேர எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். 1-2 கருத்து மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதில், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது இது எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதுவுமே இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படிங்கிறதுல தென் திராவிட மொழிகள் இதெல்லாம் வந்து பொருந்தாத இணை, பொருந்தாதது அந்த மாதிரி பொறுத்துக்களை கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வரி வரியாக நீங்கள் படிச்சுக்கணும் திராவிட மொழி குடும்பம் மட்டும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறளில் 5 கேள்வி கேட்குறாங்க, 4லேருந்து 5 கேள்வி கேட்குறாங்க. அதில் ரெகுலராக 10th புக்கில் ஒரு கொஷின் கேட்குறாங்க சரிங்களா.
நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சிலபஸில் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க யூனிட் 7க்கு. 20 அதிகாரத்தில் 10th புக்கில் என்ன அதிகாரம்லாம் வருது அப்படிங்கிறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 10th புக்கில் வந்து இப்போ இந்த 20 தலைப்பில் என்னென்ன அதிகாரம் 10th புக்கில் இருக்குன்னா, 10th 10ஆம் வகுப்பு தரம் குரூப் 4ங்கிறது. அதனால் 10th புக்கில் திருக்குறளை பற்றி கேட்காம போகவே மாட்டாங்க. 10th புக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 6th புக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் அந்த மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. பண்ணெண்ணாம் பாடற்கினியன்றே கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இது ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா பண் அப்படி ஒரு இசைக்கு பண் எப்படி இசை சரிங்களா அவசியமோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த கண் இரக்கமில்லாத கண் வந்து இருந்து இல்லாமல் என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க. இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்க. அப்போ அது வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க ஒரு கண்ணை சரிங்களா. அப்போ அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இது வந்து 10th புக்கில் கண்ணோட்டம்ங்கிற தலைப்பில் நம்ம சிலபஸில் கண்ணோட்டம் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், அதே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சீரமைக்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது 7th புக்கில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கொஷினை, வினை செயல் வகையும் கொடுத்து சீரை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. இருள் தீர எண்ணி செயல் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக அப்போனா திருக்குறள் வரியை கரெக்டாக நம்ம படித்தா மட்டும் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி படிச்சுக்கணும். இது 7th புக்கில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து 6th புக்லேயும் ஒரு கொஷின் ரெகுலராக கேட்குறாங்க. ரெகுலராக கேட்கும்போது இதுலேயும் அதே மாதிரி தான் என்ன தலைப்பும் போது அழுக்காறு சரிங்களா. அழுக்காறு அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, அவா வெகுளி இன்சல் இன்னாச்சொல். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறாங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இதில் வந்து அழுக்கா அப்படிங்கிறது என்ன அழுக்காருங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பொறாமைன்னு அர்த்தம் சரிங்களா. இது வந்து 6th புக்கில் இருக்குது சரிங்களா. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ பிரிண்டில் 6th 7th ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் 9th 10th ஒரு பார்ட்டு அந்த மாதிரி படிச்சுக்கணும். அது வந்து இருக்காங்கிறது ப்ளஸ் வந்து ரெகுலராக ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதனால் அப்படி படிச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்கங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்களேன், இது வந்து 6th நியூ புக் பேக்கில் உள்ள கொஷின் தான். விருந்தினரோட முகம் வந்து எப்போ மாறுபடுனா நம்ம முகம் மாறினா தான் மாறும். இது வந்து புக் பேக்கில் இருக்கிறத டைரெக்டாக வந்து கேட்டுட்டாங்க அவங்க சரிங்களா. மொத்தம் 5 கொஷினை என்னென்ன மாதிரி வேலை வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 7/3/2026 ஒழுக்கம்க்கு ஆப்போசிட் வந்து இழுக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து கிடையாது சரிங்களா. இழுக்கம் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் நம்மளாக தான் வந்து படிச்சுக்கணும் சரிங்களா. ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்மளாக தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணால் பொருள் எல்லாமே சொற்பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதுவுமே 7/3/2026 நடந்த எக்ஸாம்ஸ் தான். ஓகே, இப்போ அது வந்து 15 கேள்வி பார்த்துட்டோமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16/11/2025 புக் ப்ரூஃப். அதுலேயுமே 15 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். திருக்குறளில் 5 கேள்வி கேட்டாங்களா, இங்கே 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அறநூலில் நம்ம சொன்ன மாதிரி 2-3 கேள்வி வந்திருக்கு. ஊவேசால கரெக்டாக ஒரு கேள்வி, தேவனைய பாவனார் எல்லாமே பாருங்களேன், தேவனைய பாவனார் பெருஞ்சித்திரனாரில் ஒரு கேள்வி, அப்புறம் தமிழோட தொன்மை சிறப்பு திராவிட மொழி இது எல்லாத்துலேயும் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 14 கேள்வி இருக்குது சரிங்களா. மினிமம் 14 15, ஆனால் 15 கேட்கணும். ஆக்சுவலாக வந்து 15 கேள்வி கேட்கணும். சப்போஸ் அவங்க ரிப்பீட்டடாக ஏதாவது கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த மற்ற யூனிட்லேருந்து ஏதாவது அதிகமாக கொஸ்டின் எடுத்திருந்தாங்கன்னா இதில் கம்மியாக எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க யூனிட் படி கொஸ்டின் எடுத்திருந்தாங்கன்னா அப்படி சரிங்களா. இந்த கேள்விலாம் எடுத்தாச்சு, அப்போ இதில் 14 கேள்வி தான் இன்னும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து பாருங்களேன் 6th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் வந்து என்ன இருக்குது, நம்ம இந்த தான் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஊவேசாக்கு 6th புக்கு ஓல்டு புக்கு அதுவும் சரிங்களா. ஏன்னா ஊவேசாலுக்கு வந்து அதில் தான் வந்து பாடம் இருக்குது தனியாக, அதனால் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனையும் தமிழ் புக்கில் வந்து 6th ஓல்டு புக்கில் அவரோட பிறந்த ஊர் பேர் கேட்டிருக்காங்க. இது எடுத்தனையுமே இங்கே வந்து இருக்குது சரிங்களா. இந்த இடத்த வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக இது வந்து தரவாக தான் படிக்கணும் சரிங்களா. உத்தமநாதபுரம். அதுக்கப்புறம் பாருங்கள் 2வது வந்து பெருஞ்சித்திரனாரோடது கேட்டிருக்காங்க. கனிச்சாறு அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். இதுவுமே நூல்வெளி தான் இருக்குது. 10th நியூ புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. நூல்வெளியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் திருக்குறளில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள் போன்றே அழியா, அதாவது இது திருக்குறள் கிடையாது, இது வந்து நம்ம அறநூல்கள் செய்திகள். திருக்குறள் போன்றே முப்பால் சரிங்களா. நாலடியாரும் என்ன சொல்லுவாங்க, அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த மாதிரி அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மாதிரி முப்பால் அப்படின்றாங்கல்ல, அதுதான் நாலடியாரும். அதே மாதிரி திருக்குறள் மாதிரி
திருக்குறள் மாதிரி என்னது முப்பால் அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் நாலடியாரை பற்றி இருக்குல்ல, அதுலேயும் வந்து நூல்வெளியை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவுமே ஹைலைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது என்ன கேட்டிருக்காங்கன்னா பழமொழி 400 பற்றி கேட்டிருக்காங்க. இதுவுமே புக்கில் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஸ்டேட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் குறிப்பை கொடுத்துட்டு எது வந்து அடாப்டாக இதுக்கான மேட்ச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னது 14 கீழ்கணக்கு நூல்கள் கொண்டது, 400 பாடல்களை கொண்டது, ஒவ்வொரு பாடலுமே 4 இருக்கும். சரிங்களா, இதை அதே மாதிரி இதனோட ஆசிரியரை அவங்களே கொடுத்துட்டாங்க, 3 அறையினார் பழமொழி 400. இது வந்து 7th புக்கில் பழமொழி 400ஓட நியூ புக்கில் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல நூல்வெளி இருக்கா, இதுதான் நீங்கள் படிக்கணும். சரியா, அடுத்து பாருங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை எடுத்தனே உங்களுக்கு தெரியும், ஔவையார் மூதுரை. சரிங்களா, இப்போ ஔவையாரோ நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஔவையாரோட பாடல்களும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாடல்னால் என்னது, மூதுரை, நல்வழி, இந்த மாதிரி தான். சரிங்களா, கொன்றை வேந்தன் நம்ம புக்கில் என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம புக்கில் மூதுரை தான் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ இந்த மாதிரி ஔவையார் பாடல்கள் தனியாக இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அப்புறம் கட்டுறது கைமண் அளவு அந்த இடத்துல அந்த பாடல் வரிலாம் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும். இதுவுமே மூதுரை வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளியில் தான் இருக்குது. சரிங்களா, நூல்வெளியில் 6th நியூ புக்கில் இருக்குது. அடுத்த தமிழ் சொல்வளமில் இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட் நான் சொன்னேன் இல்லை, பாக்ஸ் கண்டென்ட்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, நுழை முன் அதெல்லாம் இருக்குன்னு. இந்த திருவிக்கா போலவே அவன் வந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யாருன்னா ரா இளங்குமரனார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் இருக்குது, இளங்குமரனார் வந்து இருக்குது. சரிங்களா, இளங்குமரனார் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஆனால் இது வந்து தமிழ் சொல்வளமில் இதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏன்னா இது வந்து புக்கு கண்டென்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்டு அப்படின்றனால கேட்டிருக்காங்க. 10th நியூ புக்கில் தேவனைய பாவனார் பாடத்தில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து தேவனைய பாவனார் எதுனாலும் சரி, இதாக பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க, ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க உங்களுக்கு. சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன இருக்குது, ஒன்று என்னும் தமிழ் சொல்வளம் மலையாளத்தில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பாக்ஸ் தான். சரிங்களா, தமிழில் எப்படி சொல்கிறாங்க, மலையாளத்தில் எப்படி சொல்கிறாங்க, தெலுங்கில் எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இது திராவிட மொழி குடும்பத்தில் 9th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தான் வந்து அச்சிட்ருக்காங்க. இதுவுமே திராவிட மொழி குடும்பம். இதிலலாம் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 9th நியூ புக்கில். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல 2 கேள்வி கேட்பாங்க, ஒரு சில இடத்துல 1 கேள்வி கேட்பாங்க. ஆனால் எப்படி கேட்குறாங்க அதான் முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தில் இதில் ஓல்டு புக் கேட்டிருக்காங்க. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி வந்து தமிழ் தான். ஆனால் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. சரிங்களா, நியூ புக்கு ஓல்டு புக்கு ஒரு சேரவே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒரு சில கேள்வி வந்து இதில் ரொம்ப அதிகமாக கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, மனசில் இருந்துச்சுன்னா அவங்க ஓல்டு புக்கில் வந்து கேட்காத கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் திராவிட மொழின்னு எடுத்துக்கிட்டால் எங்கெங்கே இருக்குது, 9th புக்கில் இருக்குது. ஆனால் ஓல்டு புக்கு நியூ புக் அப்போ 2யும் ஒரே சேர படிச்சிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்துள்ள தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் பழமையான நூல் தொல்காப்பியம் தான். இது வந்து 6th நியூ புக்கில் வளர்த்தமிழ், அதாவது இந்த வளர்த்தமிழ்னால் நீங்கள் எப்படி கேட்கலாம், வளர்த்தமிழ்னால் எந்த டாப்பிக்கில் அடங்குன்னு நீங்கள் கேட்கலாம். தமிழின் தொன்மை அப்படின்ற மாதிரி ஒரு பாடம் படித்தோமா, அந்த இதில் தான் இது அடங்கும். தமிழின் தொன்மைங்கும் போது வளர்த்தமிழ் அது எல்லாமே ஒரே ஒரு 6th புக்கில் இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபுல்லாமே அடங்கும். சரிங்களா, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து படிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பாருங்கள். திருக்குறளில் வினையால் வினையாக்கி கோடல் நன கவுள் யானையால் யானையாதற்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க, உவமையாக சொல்கிறாங்க. அதனால் இது வந்து என்னது, உவமை அணி. எக்ஸாம்பிள் சொல்லலை, ஒரு இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலை, இது வந்து உவமை அணி. இது மாதிரி திருக்குறள் படிக்கும்போது இந்த மாதிரி அணி இருந்தால் விளக்கம் இருந்தால் அதையுமே படிச்சுக்கணும். இது 7th நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரியாருக்கு ஒன்று ஈவதே தான் ஈகை. இது எப்படி கேட்டிருக்காங்க, திருக்குறளில் விடுபட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 6th நியூ புக்கில் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் நல்லா இப்போ நம்ம 2 2வது கொஷின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 6th புக்கு 7th புக்கு ப்ளஸ் வந்து 10th புக்கு, இந்த 3 புக்கில் இருந்து ரெகுலராக வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, 6th 7th ப்ளஸ் வந்து 10th, அப்புறம் 9th இருக்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம்.
இன்னாச்சொல் அப்படிங்கிறது என்னது? கடுஞ்சொல். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th நியூ புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, 6th நியூ புக்கில் படித்தாலே போதும். அடுத்து பாருங்கள், இதையும் பாருங்களேன். திருக்குறளில் 4 கேள்வி கேட்டாங்க சொன்னேன்ல. அழுக்காறு, அவா, அதுக்கப்புறம் என்னது? வெகுளி, இன்னாச்சொல் 4ம் என்னது? இந்த 4மே ஒரு பொறாமை இல்லாதவங்கக்கிட்ட இருக்கிற குணம். இந்த குணம்லாம் இருந்துச்சுன்னா விட்டுறணும்பாங்கள்ல, அதுதான். சரிங்களா, பொறையுடைமையில் வரும் இந்த அதிகாரம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th நியூ புக்கில் தான் இருக்குது. இதுவுமே வந்து விடுபட்ட டைப்பில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சாரி, பொறையுடைமையில் அரண் வலியுறுத்துதல் அந்த இதில் வருது. ஓகேங்களா, 6th புக்கு தான் அதுவுமே. சரி, அதுவுமே நம்ம அடுத்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4/8/2025 புக் ப்ரூஃப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஆனால் நம்ம சொன்னது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஆனால் ஒரு சில இது உங்களுக்கு கொஸ்டின் எண்ணிக்கை தான் மாறுபடும். ஆனால் இது எல்லாமே ஓரளவு கவர் ஆயிரும். இப்போ திருக்குறளில் 4 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இதில் அறநூலில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. ஆனால் திராவிட மொழிகளில் 3 கேட்டிருக்காங்க. சரிங்களா, சப்போஸ் வந்து திராவிடத்தில் 1 கேட்டாங்கன்னா அந்த அறநூல்களில் 3 போவோம். இந்த மாதிரி அதுக்குள்ளேயே வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி கேட்டுருவாங்க. சரிங்களா, அதில் அதிகமாக கேட்டால் இதில் கூட கேட்டால் கம்மி, அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி. ஆனால் மொத்தம் 14 15 கேள்வி அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாராபாரதியை பற்றி கேட்டிருக்காங்க. தாராபாரதிலாம் நம்ம ப்ளூ பிரிண்ட்லேயே இருக்குது. சரிங்களா, எப்படி படிக்கணும்னா, விரல் நுனி என்ற நூலை எழுதினவங்க யார்? தாராபாரதி. சரிங்களா, விரல் நுனி என்ற நூலை எழுதினவங்க தாராபாரதி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் எங்கே கேட்டிருக்காங்கன்னா 6th நியூ புக்கில் தாராபாரதி இருக்காங்க. இதுவுமே நூல்வெளியில் அவங்க நூல்களை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் நூல் பெயர், அவங்களோட இயற்பெயர் இது தான் படிக்கணும். சரியா, அடுத்து வந்து பாருங்கள், கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன? முத்தையா. அவங்களுக்கே தெரியும். இது வந்து 10th நியூ புக்லேயும் இருக்குது, 7th நியூ புக்கில் இருக்குது. கண்ணதாசன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் பாருங்களேன், அந்த நூல்வெளி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதனால் அந்த மாதிரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினவங்க யார்? உங்களுக்கே தெரியும், டி.கே. சிதம்பரனார். இவரெலாம் இந்த வருஷம் தான் வந்திருக்காங்க. ஆனால் இவருக்குன்னு சொல்லிட்டு டி.கே.சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் 7th நியூ புக்கில் இவருக்கு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அதுக்காண்டி திருநெல்வேலியெல்லாம் பற்றி படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இவருக்கு என்ன, இவரை மட்டும் நம்ம படித்தா போதும். இவருக்கு இதுனா அப்போ இந்த நூல்வெளி தான், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போகும் 7th நியூ புக்கில். அடுத்து பாருங்கள், மருந்து பொருட்களின் பெயர்கள் அமைந்த 2 நூல்கள் எதுவும் கேட்டிருக்காங்க. திரிகடுகம், ஏலாதி. இது வந்து எங்கே இருக்குது? திரிகடுகம் 7th ஓல்டு புக்கில் இருக்குது. ஏலாதிங்கிறது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். இதுலேயுமே பாருங்கள் நூல் குறிப்பில் தான் கொஷின்ஸ் கேட்காங்க. இங்கேயும் நூல் குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இது 2 தான் உரைநடைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க? நிலனாலே 3 அடிப்படையில் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் இந்த கண்டென்ட் இருக்குது. 9th நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் தரவாக திராவிட மொழியை படிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா கொஷினும் திடீர்னு அதில் 3 கேட்குறாங்க, 2 கேட்குறாங்க, திடீர்னு 1 கேட்பாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த ஆத்தர்களோட நேம் எல்லாமே வரி வரியாக படிச்சிருங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள், திராவிட மொழிகளோட பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் நூல் எதுனா தமிழ் தான். தமிழில் வந்து தான் மற்ற மொழிகளோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இதுவுமே 9th நியூ புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா 3ங்கிறது மூடு. சரிங்களா, இது வந்து தெலுங்கில் சொல்கிறது. இதுவுமே அந்த கண்டென்ட்டு அந்த எப்படி அழைக்கிறாங்க இந்த மாதிரி தான். இது அந்த திராவிட மொழி குடும்பம் பொறுத்த வரைக்கும் நம்ம வரிசையாக எல்லாமே தான் படிக்கணும். நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா, அடுத்து குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாவேந்தரோட நூல் வந்து குடும்ப விளக்கு. இது வந்து பாரதிதாசனோட நியூ புக்கில் இருந்து. சரிங்களா, 9th நியூ புக்கில் நூல்வெளியிலிருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா, எடுத்தனே ஃபஸ்ட் லைன் அதுதான்.
அப்போ அந்த மாதிரி படிக்கணும். நூல்வெளிக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேம்பாவணிங்கிறது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. சரிங்களா, இது வந்து எங்கே இருக்குது? 10th நியூ புக்கில் வீரமாமுனிவரோட நூல்வெளி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது மாற்றி நான் இதை வந்து கடைசி அவங்களுக்கு சொல்கிறேன், அது அவங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜி.போ. பிறந்த ஆண்டு. ஜி.போப் அப்படிங்கிறது அவர் மெயினாக பார்த்திங்கன்னா அவரை பற்றி ரிப்பீட்டாக நீங்கள் இந்த தலைப்புக்கெலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே புரியும். அவருக்கெல்லாம் சில பர்டிகுலர் இருந்தால் தான் திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து 8th ஓல்டு புக்கில் இருக்குது. சரிங்களா, அவர் பிறந்த டேட்டு அந்த இடத்துல 1820ன்னு படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்கள், எண்பு அப்படிங்கிறது திருக்குறள் கொஷின். எண்பு தோல் போர்த்த அப்படின்றனா எண்புனா என்ன? எலும்பு. சரிங்களா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள் 6th நியூ புக்கில். நான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த 3வது கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் அனலைசிங்கில். 3வது கொஷின் பேப்பர்லேயுமே பாருங்கள் உங்களுக்கு 6th நியூ புக்கில் தான் மெயினாக வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்புறம் 6th ஆர் 7th இல்லைனா 10th, இந்த 3லேருந்து மினிமம் உங்களுக்கு 2 கொஷின் வரும். சரிங்களா, அதனால் அப்படி வந்து படிங்க. திருக்குறளை வந்து இது நாள் வரைக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் வரி வரியாக படிச்சிருப்பீங்க, ஆனால் படித்த திருப்தி இருக்காது. ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் படித்தா கண்டிப்பாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து இந்த வட்டம் 9th, இதில் வந்து 9th புக்கு கேட்டிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இது வந்து உவமையணி. ஏன் அப்படின்னா அகழ்வார்னா யார்? நம்ம நிலத்தை தோன்றவங்க வந்து இப்போ எப்படி பூமி மாதா பொறுத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளை வந்து இகழ்வவங்களையும் பொறுத்துட்டு இருந்தால் அந்த பூமியை கூட ஆளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உவமை ஒப்பிட்டு சொல்கிறனால இது உவமையணி. ஓகேங்களா, இது 9th நியூ புக்கில் பொறையுடைமை அப்படிங்கிற தலைப்பில் அணி இலக்கணம் அந்த அணி கீழே வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள், விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும். அதாவது என்ன சொல்கிறாங்க, விருந்தினர்கள் வெளியே இருக்கும் போது அமிழ்தமே கிடைச்சாலும், சாவா மருந்து இருக்கக்கூடிய அமிழ்தமே கிடைச்சாலும் அதை நான் மட்டும் உண்பது தவறு, நல்லா இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இது விருந்தோம்பல். இதுவுமே 6th நியூ புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக திருக்குறளை நம்ம நல்லா படித்தா மட்டும் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னா இதை வந்து ரொம்ப சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி எழுத மாட்டோம். மேலே 4 லைனு கீழே 3 வரி. சரிங்களா, மொத்தம் 7 வார்த்தை இருக்கணும்ல திருக்குறளில். அந்த 7 வார்த்தையில் மேலே 4 கீழே 3 அந்த பேஸ் பண்ணி தான் அப்போ தட்டி அதை வந்து கரெக்டாக சீரமைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. இதுவுமே 6th நியூ புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் 6th நியூ புக்கு தான் அதிகமாக வருது. 6th நியூ புக் தான், 7th கூட வரல, 6th. ஆனால் நம்ம படிக்கிறது 6th 7th 10th. ஓகேங்களா, மினிமம் 2 கொஷின். அடுத்து வந்து பாருங்கள், அறம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பாடு நம்ம சீர் பிரிப்போம்ல, அந்த வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிகிறது என்னதுன்னா நாள் மலர், அது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா, ஆனால் இது வந்து அறம் அப்படிங்கிறது நீங்களே தான் பிரிக்கணும். இது வந்து ஜஸ்ட் இந்த புக்கிலேருந்து இந்த திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பிரிக்கிறது நீங்கள் தான் நேர்னே தேமா அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த இதை வந்து நம்ம பிரிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் போன்ற அற இலக்கியங்களுள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே எப்படி கேட்டிருக்காங்க, இங்கே வந்து உங்களுக்கு இணைப்பு சொல் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்றாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனவே இதெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கணும். இணைப்பு சொல் இது நம்ம அங்கே வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு எது போய் உட்காருது அப்படின்றதுல கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிடணும். சரிங்களா, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இப்போ வந்து கேட்கலாம் இணைப்பு சொல் அப்படின்றத இணைப்பு சொல்ல வச்சு தான் கேட்கணும், இல்லை இந்த மாதிரி திருக்குறளை வச்சும் அவங்க கேட்கலாம். ஓகேவா, அடுத்து மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்றது டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள வந்து நம்ம கொஷின்ஸ் இருக்கும்ல, அதிலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இது அந்த மாதிரி அதை வச்சு அப்படியும் படிக்கணும். அடுத்து பாருங்கள், 20/7/2025 டிஎன்பிசி குரூப். சரிங்களா, புக் ப்ரூஃப் 15 கேள்வி. அதில் வந்து பாருங்களேன், திருக்குறள் 5, இதில் வந்து திராவிட மொழிகளில் 3, அறநூலில் 1, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. சரியா, இது வந்து மொத்தம் ஆனால் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க. டி.கே. சிதம்பரனார். அவரோடது அந்த நூல்வெளியில் 7th நியூ புக்கில் இருக்குது. அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்காங்க, படிச்சுக்கணும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருண்ட வீடு அப்படிங்கிறது யார்? பாரதிதாசன். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா, பாரதிதாசன் அப்படின்ற இடத்துல இதுவுமே நூல்வெளி குறிப்பு தான். எயித்து இல்லை 11th நியூ புக்கில் இருக்குது. பாரதிதாசன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் ஒரு சில நூல்வெளி ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கணும். நூல்வெளி படித்தா இத்தனை கொஸ்டின் வருது அப்போனா அந்த மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? 11th நியூ புக்கில் மேலே ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்தினவர் கண்ணை முடிட்டி குன்றக்குடி அடிகளார் போட்டணும். சரிங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னா ஒப்புரவு நெறி. இவருமே இந்த வட்டம் தான் வந்திருக்காரு. 7th நியூ புக்கில் தான் இவரை பற்றி இருக்குது. இவரும் இந்த வட்டம், இவருமே 11th இருக்குது. ஆனால் இந்த வட்டம் தான் கேட்குறனால இவருக்குமே நூல்வெளியை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நூல்வெளியில் அவரோட நூல்கள், அவர் என்ன பண்ணார், அவருக்கு வந்து என்ன பேர், அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதான். அடுத்து பாருங்கள், தென்மொழி தமிழ் சிட்டு இதழோட வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பாவலர் பெருஞ்சித்திரனார். இது வந்து நம்ம 10th நியூ புக்கில் இருக்குது. இவர் 10thலையும் இருப்பார், 9thலையும் இருப்பார். சரிங்களா? அதில் வந்து நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் இவரோட நூல்கள், இயற்பெயர் என்ன, அதுதான் மெயின். சரிங்களா? அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரோட இதழ்கள், அவர் இப்படி கேட்பாங்க, இதழ்கள் கொடுத்துட்டு அவர் நூல்களையும் கொடுத்துட்டு எது பொருந்தாது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் அப்போனா என்ன பண்ணணும், இதழ்கள் வேறு தனியாக, நூல்கள் வேறுங்கிறத தனித்தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கணும். மொழி ஞாயிறு, இது வந்து தேவனைய பாவனாரை பற்றி இருக்குது. சரிங்களா? இது வந்து இங்கே இருக்குது. 10th நியூ புக் இருக்குது, 6th புக்லேயும் இருக்குது. இது வந்து மொழி ஞாயிறுங்கிறது 10th புக்லேயுமே இருக்கும். சரிங்களா? அவரை பற்றினது. இதில் வந்து 6th புக்கில் வந்து நூல்வெளியில் கேட்டிருக்காங்க. அடுத்து வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா நாலடியார் தான். இது வந்து 6th நியூ புக்கில் அழியா செல்வங்கிற தலைப்பில் பாக்ஸ் கண்டென்ட் தான் நூல்வெளி. சரிங்களா? நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, படிச்சிருங்க நூல்வெளியை. அடுத்து தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்வேறு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக இருந்தார்னா தமிழ் தெலுங்கு. சரிங்களா? அவர் வந்து அங்கே பணியாற்றியிருப்பார் இல்லைங்களா? அப்போ வந்து தமிழ் தெலுங்கு பேராசிரியர் தான் இருந்திருக்காரு. அது வந்து 8th ஓல்டு புக்கில் இருக்குது. ஜியு போப்புக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே ஒரு சிற படிக்கணும் 8th ஓல்டு புக்கில். ஏன்னா இவரை பற்றி கொஸ்டின் அவ்வளவா இல்லை, கேட்டதே தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? கடல்கோளால் அழியப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எது? சரிங்களா? லமோரியா கண்டம். இது வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழியோட 9th ஓல்டு புக்கில் இருக்குது. எந்த இடத்துல அப்படிங்கும்போது ஒரு கலர் பாக்ஸ் கீழே இருக்குது, மேப்பை கீழே. இதுவுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டு சேர்த்து தான் ஒரு தலைப்பு. ஓகேங்களா? திராவிட மொழி குடும்பம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் என்ற அடிச்சொல். சரிங்களா? கண் அப்படிங்கிற அடிச்சொல் வந்து தோடா மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, கண் அப்படின்னா தோடா கொன்றுவேன் உன்னை அப்படின்ற மாதிரி. இது வந்து 9th நியூ புக்கில் திராவிட மொழி குடும்பமில் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த சான்று கொடுத்துருக்காங்கல்ல அது. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளுள் காணப்படும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி தான். இதுவுமே திராவிட மொழியில் 3 கொஸ்டின் கேட்டனால இது எல்லாமே வரி வரியாக தான் படிக்கணும். சரிங்களா? எங்கே கேட்டிருக்காங்க? 9th நியூ புக்கில் இருக்குது. இது ஏற்கனவே கேட்டது தான். சரிங்களா? பண்ணெண்ணாம் நம்ம திருக்குறள் படித்தோம்ல, பண்ணெண்ணாம் பாடற்கு இயன்றே கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்கிறது எடுத்துக்காட்டு ஓமையணி. இதாக திருக்குறள் படிக்கும்போது அணி இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. எல்லாமே கொஷின்ஸ் வரலாம். ரிப்பீட்டர் கொஷின் தான் கண்ணோட்டம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக சீரமைப்பிற்கு குறள் அடியை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன வரும்னா அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றவங்க முன்னாடி. சரிங்களா? யார் வந்து சிறந்தவங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க சில சொல்லார்னா கற்றவற்றை வந்து நம்ம தைரியமாக முன்னாடி போய் சொல்கிறவங்க அவங்க தான் சிறந்தவங்க. இது வந்து 7th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? கற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக சொல்கிறது தான் கற்றவங்களோட சிறப்பானவங்க, ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கவங்களோட. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 7th நியூ புக்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினையால் வினையாக்கி கோடல். இதுவுமே ரிப்பீட்டர் கொஷின் தான். நனவுகள் யானையால் யானையை தற்று அப்படின்னா இதில் வந்து என்ன விலங்குனா யானை தான் இருக்குது. அதை ஈஸியாக வந்து எழுதிடலாம். இது வந்து 7th நியூ புக்கில் ரிப்பீட்டர் கொஷின். சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான குரட்பாவை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை ஈகை சரிங்களா. மற்றது எல்லாம் குறி எதிர்ப்பை நேரது உடைத்து. இது வந்து சரியானது எதுனா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6th நியூ புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதையுமே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஒழுக்கம் வெளுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 10th நியூ புக்கில் இருக்குது சரிங்களா. 6th 7th 10th 9th கூட ரேர் தான். 6th 7th 9th ஒரே ஒரு இதில் தான் வந்துருந்துச்சு. 6th 7th 10th இதில் இத்தனை கேள்வி வந்திருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 கேள்வி வருது. அதனால் அந்த மொதல் திருக்குறளுக்கு அப்படி படிங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது குரூப் 4. இது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படிங்கிறது நம்ம தரம் சரிங்களா. இதில் வந்து எப்படிலாம் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அறநூலில் 2லேருந்து 3 கேள்வி. மித்த எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்வி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காகிதமில்லேத் அப்படிங்கிறவங்க வேலு நாச்சியார் 2 ப்ளூ பிரிண்ட்டில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு காகிதமில்லேத் தான். அவர் வந்து பாக்ஸ் கண்டென்ட் தான். புது சிலபஸில் இவர் ஃபஸ்ட்டு வந்திருக்கனால பாக்ஸ் கண்டென்ட்டை கேட்டாங்க சரிங்களா. இந்த வட்டம் இவரோட கூற்றுகள் இருக்கும். கல்வி மிகுந்திடில் மடமை அந்த இது மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் மணக்கொடை வாங்கும் திருமணத்துலலாம் கல்யாணம் பண்ணிக்க அவர் வந்து கல்யாணம் அங்கே வந்து மணக்கொடை வாங்கும் திருமணத்தில் வந்து கலந்து கொண்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் சரிங்களா. அந்த மாதிரிலாம் இதில் இருக்கும். அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்லேத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் 2025 குரூப் 4ல் பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 7th நியூ புக் 7th 3rd term சரிங்களா. அந்த புக்கில் தான் இது வந்து இருக்குது. இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. யார் சொன்னா கார் இருள்னாலே அண்ணா தான் சரிங்களா. இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊவேசா 2025 குரூப் 4ல் ஊவேசாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க. அதுவுமே எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நம்ம 6th நியூ புக்கில் 6th ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஊவேசாங்கும் போது 6th பாடத்தில் ஓல்டு புக்கு சரிங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது கூற்று ஏ ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தாத்தா தமிழ் தாத்தான்னு அழைக்கிறாங்களாம். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு ஓலைச்சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு நமக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு புத்தகமாகவே வழங்கியிருக்காரு. அப்போது அவர் ஓய்வில்லாமல் பதிப்பணியை மேற்கொண்டார். அப்போ ஏ 2மே சரிதான். ஏ மற்றும் ஆர் 2ம் சரி. ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம் அப்படின்றது. இது வந்து பழைய புக்லேயும் இருக்குது. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பழைய புக்லேயும் இருக்குது 12th புக்லேயும் இருக்குது. ஆனால் இதில் கேட்டது 6th புக்கு தான் அடிக்கடி. இப்போ நீங்கள் முதல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. 6th புக்கில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து டிகேசி பாருங்களேன். டிகேசியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிகேசியோட சிதம்பரனாரோட தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேர் டு ஸ்டடி மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்கேன். 7th புக்லேயும் இருக்கார் 11th புக்லேயும் இருக்கார். ஆனால் நூல்வெளிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நூல்வெளி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பொருந்தாதது எது தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர் வழக்கறிஞர் பேராசிரியர் இதெல்லாம் வந்து அவருக்கு பொருந்தாதது பேராசிரியர் தான். ஏன்னா அவர் வக்கீல் தொழில் தான் பண்ணுறான்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார். உலக தமிழ் கழகத்தை இருந்தவர் தேவனைய பாவனார். இவர் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னா இவருக்குமே நூல்வெளி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நூல்வெளி தான் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் அதை நல்லா தெளிவாக வரி வரியாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான இணையை கண்டறிக. இதில் வந்து தாராபாரதி முடியரசன் கவிமணி ரசிகமணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கொடுத்து அதில் வந்து எது சரியான இணை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் மட்டும்தான் கரெக்டு சரிங்களா. தாராபாரதி ஆசிய ஜோதி தான் வரும். கவிமணி தான் வருவார். இந்த மாதிரி தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. விரல் நுனி நிச்சங்கள் அதுங்கிறது தான் தாராபாரதி சரிங்களா. இதுக்குள்ளே வந்து கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ரசிகமணிங்கிறது இதே ஒளி. அப்போ இது வந்து முடியரசனோட கொஸ்டின்னு. முடியரசனுக்கு நம்ம வந்து அவுட் சோர்ஸ்லாம் போகணும் அவசியமே இல்லை. அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டையும் படித்தா போதும். அது நூல்வெளி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அதனால் அதை மட்டும் தெளிவாக படித்தா போதும். ஓகேங்களா. அடுத்து 7ஆவதுங்கும் போது உங்களுக்கு 2025 குரூப் 4ல் பழைய புக்கில் தான் இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த 6 பொருட்களில் வந்து தொடர்பு இல்லாதது ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டங்கத்திரி எதோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா. சுக்கு திப்பிலி சிறுநாவற்பூ இதெல்லாம் 7ஆவதுனா அப்போ கண்டங்கத்திரி வந்து எதோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்
சரி, அடுத்து நான்மணி கடிகை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பக்கம் தான் இருக்கும். நான்மணி கடிகை அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவங்க யார்? விளம்பி நாகனார். அதுலேயே வந்து இயற்பெயர் அப்படிங்கிறது தனியாக இருக்கும், ஊர் பெயர் வந்து விளம்பி, அந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்து 6th புக்கில் மட்டும் பழசில் ஒரு அரை பக்கம் தான் இருக்கும். இதை படித்தாலே, அது நூல்வெளியை படித்தாலே போதும். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அடுத்து திரிகடுகம் அப்படிங்கிறது நம்ம புது புக்கில் கிடையாது, பழைய புக்கில் இருக்கனால அவங்க பாடல் வரி கேட்டுட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டனால இது வந்து 2025 குரூப் 4ல் பாடல் வரி 3 பாடல் இருக்கனால சரி இந்த ஒரு பாடலை கேட்போம் அப்படின்ற மாதிரி கடைசி லைனாக கேட்டிருக்காங்க. தூற்றின்கண் தூவிய வித்து அப்படிங்கிறது இந்த இம்மூன்றும் இம்மூவர் அந்த மாதிரிலாம் வந்தால் அப்படிலாம் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு கடைசி லைனை மட்டும் கொடுத்துருக்காங்க. 7th ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து திருக்குறளில் கல்விங்கிற அதிகாரத்தில் 7th புக்கில் தான் இதுலேயுமே கேட்டிருக்காங்க. கல்விங்கிறது ஒரு அழியாத செல்வம் தான், ஒருவனுக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு கிடையாது, கல்வி தான். கல்வி இருந்தாலே போதும், எல்லா செல்வம் நம்மளுக்கு வந்துடும். அதனால் ஏ சரி, ஆர் தவறு. இது வந்து நம்ம 7th நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவை அஞ்சாமை. இது வந்து எங்கே இருக்குது? இதுவுமே 7th நியூ புக்கில் தான் இருக்குது. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார்? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்த படிக்கிறது பிரச்சனை இல்லை, படித்ததை மற்றவங்க படித்தவங்களுக்கு முன்னாடி நல்லா சொல்கிறவங்க தான் சிறந்தவங்க. 7th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2025 குரூப் 4 தான் இதுவுமே. 9th நியூ புக்லேருந்து ஒரு குறள் வந்திருக்கு. என்னதுன்னா தகுதியான் பொறையுடைமை அப்படிங்கிறது வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியதான். தகுதியான் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. சரிங்களா? ஒரு விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுட. அதாவது செருக்கு நல்லா வந்து புலமை, அந்த செருக்கு இந்த செருக்கு செருக்கா திமிராக இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படி நம்மளுக்கு துன்பம் தந்தாங்கன்னா நம்ம பொறுமையாக இருந்து வெல்லணும். சரிங்களா? உதாரணத்துக்கு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சிஎம் விஜய் அவங்க தான். அவங்க வந்து எவ்வளோ அவங்க எப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது, அது வேண்டாம் நம்மளுக்கு. ஆனால் ஜஸ்ட் அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க இங்கே கேரக்டர் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு நிறையா அவங்க எலெக்ஷனுக்கு வந்ததுலேருந்து நிறைய இடைஞ்சல் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க எத்தனை ஆள்பலம் பணபலம் இதெல்லாம் வச்சு நிறைய பேர் அவங்கள எதிர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பொறுமையாக அமைதி காத்தனால அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தகுதியானா பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? பொறுமை இருந்தால் தகுதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் கண்ணோட்டம் அப்படிங்கிறது மண்ணோடியந்த மரத்தனையர் என வள்ளுவர் என யாரை சுட்டுகிறார் சொல்கிறாங்க. மண்ணோடியந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுற்றுறார் அப்படின்னு கேட்டால் 2025 குரூப் 4ல் இது வந்து கண்ணோட்டம்ங்கிறதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ணோட்டமில் கண் இருந்தும் இறக்கப்படாதவங்க, அவங்களுக்கு கண் இருந்துமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரக்கம் இல்லாதவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 10th நியூ புக்கில் இருக்குது கண்ணோட்டம் அப்படிங்கிறது. அடுத்து கூடா ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புல். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடா ஒழுக்கமில் இதில் வந்து உங்களுக்கு நம்ம மரபொலி சொற்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒளிமரபை வந்து கேட்டிருக்காங்க. புல் என்ன பண்ணணும்னா சிமிழ்க்கும். சரிங்களா? சிமிழ்க்கும். புல் வந்து சிமிழ்க்கும் அப்படிங்கிறது கூடா ஒழுக்கமில் நம்ம புக்கில் இருந்தால் இதுவுமே கேட்டிருக்காங்க. 8th நியூ புக்கில் இதுதான் ஃபஸ்ட் டைம் 8th வந்திருக்கு. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து 6th 7th 10th. சரிங்களா? அதை 3 நல்லா படிங்க, அப்புறம் 8thலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 11th 12th இப்போ வரைக்கும் வரலை. சரிங்களா? இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த இதுக்கு வரல, யூனிட் 7க்கு வரல. ஆனால் யூனிட் 6க்கு வந்து நம்ம வந்து அது வந்து தனி. சரிங்களா? ஆனால் இந்த இதில் வந்து அதோட வரல. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 2025 குரூப் 4ல் தமிழின் தொன்மை சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? தவறான ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது திராவிட மொழி குடும்பம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனையும் நம்ம எல்லாமே தான் சொன்னேன்ல, இதில் எல்லாமே நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு கோடு போட்டு ஹைலைட் பண்ணி எல்லாமே வரியாக படித்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இந்தியாவில் பேசப்படும் மொழி எண்ணிக்கை வந்து 1300 கரெக்டு. பல கிளமொழிகளும் இந்தியாவில் வந்து பேசப்படுவதால் இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லியிருக்காங்க. திராவிடங்கிற சொல்ல வந்து முதல்ல யார் இது பண்ணா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இங்கே இருக்கோ, குமரியில் பட்டர். சரிங்களா? திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக பிரிச்சுக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 மட்டும் கரெக்டு, சி வந்து தவறு. சரிங்களா? ஆப்ஷன் 3 அந்த 3வது மட்டும் தவறு. சரிங்களா? தவறானதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இது எல்லாமே வரியாக படிச்சுக்கணும்.
அடுத்து வந்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது 8th நியூ புக்கில் இருக்குது, தமிழின் தொன்மை அந்த இதில். ஓகேங்களா. அடுத்து வந்து குரூப் 2A சரிங்களா. இதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம குரூப் 4 பார்த்துட்டோம். இப்போ குரூப் 2 பார்க்குறோம். குரூப் 2 அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல சரிங்களா. திருக்குறள் 5 கேள்வி, அறநூல்களில் 4 கேள்வி, வேலு நாச்சியார் 1, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ருத்ரங்கண்ணனார், பாவலேறு பெருஞ்சித்தனார், இந்த தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்காதது தான் வரும். திராவிடத்தில் வந்து 1. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது, திராவிடத்தில் இங்கே 1 சரிங்களா. திராவிடத்தில் இங்கே 1 கேட்டிருக்காங்களா. 1 கேட்டால் அறநூலில் 4 மாற்றிடுவாங்க. அறநூலில் 1 கேட்டால் இங்கே திராவிடத்தில் 3 மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி தலைப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணும். ஆனால் திருக்குறளில் ரெகுலராக நம்மளுக்கு 4லேருந்து 5 கேள்வி ரெகுலராக வருது. ஏன்னா அது பெரிய கண்டென்ட். அதுலேயுமே 4, 5 எங்கேருந்து வருது, 6th புக்கு, 7th புக்கு, ப்ளஸ் வந்து 10th புக்கு, இதிலே மினிமம் 2 கேள்வி வந்துடுது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் சரிங்களா. நீங்களாட்டில் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ 5 கேள்வி வருதா, வந்து 5க்கு 5 யாராலையும் வாங்க முடியாது. அப்போ 5 கேள்வியில் மினிமம் 2 கேள்வி எங்கேருந்து கேட்குறாங்க, 6th புக்கு, 7th புக்கு, 10th புக்கு, 2லேருந்து 3 கேள்வி வருது. அதை முடிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சா. அப்புறம் வந்து 8th 9th ரேராக 1 கேட்குறாங்க சரிங்களா. சில நேரம் 2 கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து 5 கேள்வி அப்படின்னா 1 கேட்டால் 4 கேள்வி வரும். சில நேரம் 2 கேட்டால் 5 கேள்வி வரும். அப்படி படிக்கணும். சில நேரம் 6th புக்லேயே 2 கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார், இதில் வந்து நம்ம குரூப் 2ல் வந்து வேலு நாச்சியார், அந்த பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் இருக்காங்கல்ல, ஔவையார் வேலு நாச்சியார்லாம் இருப்பாங்க யூனிட் 7ல். இதில் வந்து அவங்களோட கற்ற மொழிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஓகேங்களா. 2025 குரூப் 2ல். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கில் வேலு நாச்சியார்னு சொல்லிட்டு ஒரு பாடமே இருக்கும். அவங்க மொழி கட்டுறது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது எல்லாமே படிக்கணும். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸ் கண்டென்ட்டு இது கம்மியாக தான் இருக்கும், ரிப்பீட்டடாக வரும். அதனால் அந்த பாடம் முழுக்க ஒரு தடவை வாசிச்சு விட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து யார், கண்ணதாசனை பற்றி குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் எழுதுறாரு சரிங்களா. கரெக்டு. இயேசு காவியம்ங்கிறதுக்கு சாகித்ய அகாதமி வாங்கினாராம். தவறு. இயேசு காவியம் இவரோட நூல் தான். ஆனால் எதுக்காண்டி சாகித்ய அகாதமி வாங்கினார்னா சேரன்மா காதலி, அதுக்கு தான் வாங்கியிருந்தார். அடுத்து இவர் கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயர், அதெல்லாம் கரெக்டு சரிங்களா. ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1, 3 மட்டும்தான் கரெக்டு சரிங்களா. இது வந்து 10th நியூ புக்கில் இந்த இது இருக்குது சரிங்களா. ஒரே இடத்துல குரூப் 2ங்கும் போது கொஷினோட தரம் பார்த்திங்களா எப்படி இருக்குது. மித்த எல்லாத்துலேயும் ஒரு வரியாக இருந்துச்சு. குரூப் 2ல் வந்து கொஷினோட தரம் வேறு மாதிரி இருக்குது. அடுத்து 7th நியூ புக்லேயுமே இவரோட சிறப்பு பெயர்கள் இருக்குது சரிங்களா. 7th புக்கு, 10th புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே சேர்ந்து தான் படிக்கணும் கண்ணதாசனுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ருத்ரங்கண்ணனாரில் பாடல் வரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா குரூப் 2ங்கும் போது பாடல் வரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னா ருத்ரங்கண்ணனார் தான் சரிங்களா. இதில் வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு 7th நியூ புக்கில் இந்த பாடலில் வந்து இருக்கும். இந்த பாடல் ஃபுல்லாக எழுதுனது பட்டினப்பாலை இருக்குல்ல, அதில் வந்து இவர் எழுதினார்ல பட்டினப்பாலை பெருமானாற்றுப்படைன்னு, இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. கலங்கரை விளக்கத்தை பற்றி. இது வந்து இந்த மாதிரி பாடல் வரியும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். குரூப் 2வோட தரம் பார்த்துக்கோங்க, குரூப் 4வோட தரம் பார்த்துக்கோங்க. அடுத்து பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. நடத்தப்படாத அப்படிங்கும் போது தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது எல்லாமே அவரோடது. தேசபக்தன்கிறது திருவிக்காவோடது. அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. அதனால் புக்கில் உள்ளதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழ் கும்மி 6th நியூ புக்கில் இருக்கார். அதெல்லாம் வந்து நம்ம இந்த நூல்வெளி தான் படிக்கணும். ஏன்னா அவருக்கு பாடல் வந்து அவ்வளவா வந்து அதில் பாடலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆனால் நீங்கள் அந்த புக்கில் பாடல் இருக்கும், அதுக்குமே ஒரு அளவு படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. உவேசாவோட வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர் என் சரிதம் சரிங்களா. ஆனந்த விகடனில் எழுதியிருப்பார்ல, அது வந்து 6th ஓல்டு புக்கு தான். இப்போ வரைக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஊவேசா வந்து ஊவேசானாலும் சரி எல்லாமே வந்து ஊவேசாவில் இருக்கிறது வந்து 6th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. 12th புக்கில் கேட்கல. இந்த வட்டம் கேட்டால் அந்த கண்டென்ட் மட்டும் கேட்பாங்க சரிங்களா. 12th புக்கில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இருக்கும். அதில் அவரை பற்றி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தென் திராவிட மொழிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறாங்க. 2வது மட்டும்தான். தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் இந்த பாக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சரிங்களா.
அடுத்து பாருங்கள், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன எழுத்து வந்து நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பார்த்திங்களா எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு. பழமொழி 400ல் இதில் வந்து எது இன எழுத்து இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து வரும். சரிங்களா? அப்போனா வேண்டுவது இட்டு இன்னும் தானே நம்மளுக்கு இன எழுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400ல் 7th ஓல்டு புக்கு இதில் வந்து பாட்டு அதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு வரியை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து 7ஆதிங்கும் போது 10th புக்கில் தான் இருக்குது. 2025 குரூப் 2ல் 7ஆதியில் கோரப்படும் சமணத்திற்கேனா கொல்லாமை தான். இது 10th ஓல்டு புக்கில் இந்த தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? எங்கள் இடத்துல வந்து கொடுத்துருக்காங்கன்றதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் அப்படி படிச்சுக்கோங்க 10th ஓல்டு புக்கில். அடுத்து ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை அப்படின்னு சொன்னது முதுமொழி காஞ்சி. சரிங்களா? இதுவுமே நம்மளுக்கு பழைய புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் இல்லை. இதுக்கு பாடல் வரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நூல்வழி பாடல் வரி எல்லாமே குரூப் 2 பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து குரூப் 4 அப்படின்னா பாடல் வரி வந்து அவ்வளோவா கேர் பண்ண மாட்டாங்க, ரேராக தான் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று தான். ஆனால் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டாண்டர்ட் வந்து வேறு. அதனால பாடல் வரியும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பாடல் வரி நூல்வழி எல்லாமே சேர்ந்து படிக்கணும். அதில் 50%னால் அதை விட 20% கூட தான் இதில் படிக்கணும். அதான் குரூப் 2 அப்படின்றது சொல்கிறாங்க. மனைக்கு விளக்கம் மடவார் தனைக்கு தகசால் புதல்வர் அப்படிங்கிற வரி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 4 மணி கடிகைங்கிறது குரூப் 4ல் நம்ம எப்படி கேட்டிருக்காங்க, டேரெக்டாக அவர் ஆசிரியர் பேர் என்ன இரு பேர் என்ன கேட்டாங்க. ஆனால் இதில் வந்து குரூப் 2ங்கிறனால பாடல் வரி கேட்டிருக்காங்க. 4 மணி கடிகை. சரிங்களா? 6th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. இதனால் இது ஈஸியாக படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கிளைஞரை அழைக்கும் கோல் இது. கிளைஞர் அப்படின்னா யார், நமக்கு வரும் துன்பம். அதாவது யாருன்னா கிளைஞர் அப்படிங்கிறவங்க நண்பன். சரியா? நண்பன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நண்பன்னா உண்மையான நண்பன் யார், பொய்யான நண்பன் யார், நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது தெரிஞ்சிடும். அதான் சொல்கிறாங்க, நமக்கு துன்பம் வரும்போது கிளைஞன் அப்படின்றவேனா நம்மளுக்கு நட்பு. அந்த நட்பு வந்து எந்த இடத்துல வந்து உண்மையான நண்பனா நம்ம கூட இருப்பான். அதான் இங்கே சொல்கிறாங்க. 9th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த துன்பம் வந்து கேட்டினும் உண்டுவோர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதற்குள்னா ஒரு நட்பை வந்து அளந்து பார்க்குறது வந்து எதையுமே வச்சு அளந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு இடத்துல அவங்க நல்லது பண்ணுறாங்களா, நம்மளுக்கு நல்ல நண்பனா கெட்ட நண்பனா அப்படிங்கிறத நம்மளுக்கு வர நன்மை. சரிங்களா? நன்மையில் வந்து கூட இருக்கவங்க நன்மையிலையும் கூட இருக்கணும், கெட்டது வந்து அதுலேயும் கூட இருக்கணும்னே அவனை வந்து அளந்து பார்த்துடலாம். 9th நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்புடைமை. இது 6th புக்கில் தான் இருக்குது. கரெக்டு தானே? ஆமாம், 6th புக்கில் இருக்குது. இது வந்து குரூப் 2ல் கொஷின் பாருங்களேன். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடலாம், அன்பு இல்லாதது உயிரற்ற உடலாம். அன்பு உடையவர்கள் தம் உடலிலும் பிறர்க்கே என்பாங்க, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பாங்க. இதில் வந்து தவறான இது எதுவும் கேட்டிருக்காங்க. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அது கரெக்டு. அன்பு இல்லாத உயிரற்ற உடல்னு சொல்லலை. அன்பு இல்லாதவர்கள் என்ன சொல்கிறாங்க, எலும்பு. அந்த எலும்பு தானே சொன்னாங்க, எலும்பு மாதிரி போர்த்திட்டு இருந்து எலும்பு மட்டும்தான், வெறும் எலும்பு அப்படி தானே சொல்லுவாங்க. உயிரற்ற உடல் அப்படின்ற மாதிரி இங்கே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? வெறும் எலும்புன்னு தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க குரூப் 2ல் 6th புக்கில். சரிங்களா? குரூப் 2ல் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள், சொல்லுக சொல்லில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எழுதணும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 6th நியூ புக்கில் தான் இருக்குது. அந்த திருக்குறளை வந்து நல்லா வரிசையாக படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் வந்து யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா நடுநிலை கடைந்து உண்டாகும் செல்வம். சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நடுவு நிலைமை அப்படின்ற இடத்துல இருக்குது. சரிங்களா? நன்றே தரினும் நடுவு இகந்து ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தீமை பயக்காமல், அதாவது பார்த்திங்கன்னா தீமை பயக்காமல் நன்மையே தருவதாக இருந்தாலுமே சரிங்களா, அது வந்து ஏதாவது ஒரு அது தீமையாக வந்து இல்லைன்னா கூட அது வந்து ஒரு அதனால் என்னையுமே நன்மை தராமல் அது ஏதோ வந்து ஒரு ஆக்கத்தை கொடுக்குது, அது ஒரு தீமை. சரிங்களா? அந்த தீமை தர விஷயத்த அன்னைக்கே என்ன பண்ணிடணும் அப்படின்னா விட்டுறணும், அடியோடு விட்டுறணும். அந்த ஆக்கத்தை அது தருவதாக இருந்தாலும் அது அப்பயே வந்து என்ன பண்ணணும், கை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு நம்ம புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. நடுவு நிலைமைங்கிறது நம்ம சிலபஸில் உள்ள திருக்குறள் தானே. இது வந்து குரூப் 2 அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து வெளியே போயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் புக்கில் இருக்குது, இது இருக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2025 குரூப் 2ல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பரியது கூர் கோட்டாதாயினும் யானை வெறுவும் புளியதா குறின் புளி தாக்க குறின். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகுதி அப்படிங்கிறது எது அப்படின்னா அந்த கூர் நகத்தால் வந்து என்ன பண்ணோம், கூர்னாலே நகம் சரிங்களா, சாரி கூர்னா மிகுதின்னு அர்த்தம் சரிங்களா. இன்னொன்று வந்து அது சொற்பொருளில் ஒன்று வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகுதி அப்படிங்கிறது கூர் அதிகமாக சரிங்களா, கூர்மையாக சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா யானை வந்து பருத்த உடம்பை தான் இருக்கும், ஆனால் அந்த கூர்மையான கொம்புகளை வச்சு என்ன பண்ணுது, கூர்மையான கொம்புகளை உடையதான் அந்த யானை சரிங்களா. இருந்தால் கூட ஊக்கம் அந்த புலிகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்வம் நல்ல ஊக்கம் இருக்குமா சரிங்களா. அதனால அது என்ன பண்ணும், புலியை வந்துச்சுன்னா கூட அது பயந்து ஓடும். எது, யானை சரிங்களா. யானை என்ன தான் பெரிய உடம்பு வச்சுருந்தாலும் நல்ல கூர்மையான தந்தம் வச்சுருந்தாலும் அந்த புலி அது ஒரு நல்ல எனக்கு என்ன, நான் தைரியமானவன் தான், நான் உன்னையெல்லாம் தோக்கடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு ஊக்கம் ஒரு ஆர்வம் இருக்கனால அது என்னவாகும், பயப்படும் யானை அப்படின்றாங்க. வரதாசனோட இது உரை சரிங்களா. இது குரூப் 2னால வெளியே போக தான் செய்யும். 2 கொஷின் 15 கொஷின்னா 13 கொஷின் நீங்கள் வாங்கலாம் குரூப் 2வில் சரிங்களா. அதனால் அந்த குரூப் 2வை நல்லா குரூப் 2க்கு எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்கிறத தரவாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த 15 கேள்வியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 குரூப் 4 ஒரு தரம், குரூப் 2 ஒரு தரம். நீங்கள் எல்லாருமே எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே புக்கை எடுத்துக்கிட்டு அதில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படின்ற மாதிரி மொத்தமாக படிக்கிறீங்க. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் காலம்புறா படிச்சுட்டு தான் இருக்கணும் சரிங்களா. ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் 400 பக்கம் படிக்க வேண்டியிருக்கும், அந்த இடத்த நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 100 பக்கமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தலைப்பு படித்தா ஒரு கேள்வி அப்படின்றது கொடுக்குறதான் ப்ளூ பிரிண்ட்டு ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் குரூப் 4 தரம் அப்படின்ற ஒரு தரம், அந்த இது உங்களுக்கு குரூப் 4க்கான சரிங்களா, குரூப் 4க்கான கிளாஸ் எல்லாமே. குரூப் 2வில் பார்த்திங்கன்னா இப்போ நான் குரூப் 2 படிக்கணும், இது படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் இதில் இப்போ நீங்கள் இந்த 150 தலைப்பு நம்ம கொண்டு போகிறோமா, 150 தலைப்பில் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா அதையும் படிச்சுக்கணும். ப்ளஸ் 2 இப்போ நீங்கள் சொல்கிறேன்ல 150 தலைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் உள்ளது எல்லாமே நீங்கள் படிச்சிடுறீங்க. பாடல் வரி எதுவுமே இல்லாமல் சில இதுக்கு பாடல் வரி படிக்கலை. ஆனால் குரூப் 4ல் பாடல் வரி கேட்க மாட்டாங்க, ரேராக தான் கேட்பாங்க. குரூப் 2க்குனா இப்போ A to Z எல்லாம் அதே தலைப்பில் எல்லாமே படிக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், குரூப் 4னால் இதை படித்தா போதுங்கிறோமா, அதே தான் குரூப் 2னால் எல்லாமே தரவாக படித்தா மட்டும் குரூப் 2க்கு அந்த 150க்கு ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. அப்படி இந்த மாதிரி பிரித்து படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி பிரித்து படிங்க. ஒரே புக்கை வச்சு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படிலாம் யாராலையும் படிக்க முடியாது. குரூப் 4 வேறு, குரூப் 2 வேறு, குரூப் 1 வேறு சரிங்களா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கான தான் நம்ம அனலைஸ் வீடியோ போடுறோம். நம்ம அடிக்கடி அடுத்தடுத்து அனலைஸ் வீடியோ போடுவோம் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறுத்தல் குறியீடு நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலன்னா அதை அடித்து பார்த்துருங்க. இதுவுமே நான் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெல்லம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.